நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், செடிகளுடைய வளர்ச்சிக்கு கால்சியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கால்சியம் இல்லைன்னா என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத நாம் முதல்ல பார்க்கலாம். செடிகளுடைய முழுமையான வளர்ச்சிக்கும் செயல்திறனுக்கும் மகசூலுக்கும் கால்சியம் ரொம்ப முக்கியம். இந்த கால்சியம் என்னென்ன பொருள்களில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பால், முட்டை, இறைச்சி, நான்வெஜ் பொருள்கள் எல்லாத்துலேயுமே கால்சியம் அதிகமாக இருக்குது. இதில் எல்லாம் இருக்கக்கூடிய கால்சியத்தை அப்படியே செடிகளால் எடுத்துக்க முடியாது. அப்போ இந்த செடிகள் எடுத்துக்கிற முறையில் எப்படி இந்த கால்சியத்தை மாற்றப்படுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது. வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும், ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். செடிகளின் வேர்கள், தண்டுகள் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும், பூக்கள், பிஞ்சுகள் உதிராமல் இருக்கிறதுக்கும், காய்களும் பழங்களும் அழுகி போகாமல் இருக்கிறதுக்கும் கால்சியம் ரொம்ப முக்கியம். 3 விதமான கால்சியம் பொருள்களை எடுத்து வச்சுருக்கோம். இந்த 3 பொருள்களையுமே நாம் தோட்டத்துக்கு, நம்ம செடிகளுக்கு கால்சியத்துக்காக உபயோகப்படுத்துகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா கடையில் விற்கிற சுண்ணாம்பு, வெத்தலைப்பாக்கு கடையில் விற்கிறது. இதை பாருங்கள், இதை தண்ணியில் கரைச்சி நாம் தக்காளி செடிகளுக்கு கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னாக்கா சாக் பீஸு. இந்த சாக் பீஸும் சுண்ணாம்பு தான். இதை அப்படியே இந்த தக்காளி செடிகளுக்கு மண்ணில் இப்படி புதைச்சி வைக்கிறோம். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னாக்கா இது முட்டைத்தோல் பவுடர். இந்த முட்டைத்தோல் பவுடரையும் ஒவ்வொரு செடிக்கும் 1 டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் கொடுத்து மண்ணை போட்டு மூடி விட்டுறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நாம் உபயோகப்படுத்தக்கூடிய 3 விதமான சுண்ணாம்புகளுமே தண்ணியில் கரையாது. அடுத்து செடிகளால் எடுத்துக்கொள்ள முடியாது, நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த சுண்ணாம்பு பொருள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. இந்த கால்சியம் கார்பனேட் வேறு ஒரு பொருளாக மாற்றப்படணும். அது என்ன பொருளாக மாற்றப்படுது அப்படின்னு சொன்னால், கால்சியம் அசிட்டேட். அந்த கால்சியம் அசிட்டேட்டாக மாறினா மட்டும்தான் அதை செடிகளால் எடுத்துக்க முடியும். இப்போ அதுக்கு முன்னாடி நாம் அதிகமாக நம்ம செடிகளுக்கு கொடுக்கறது கால்சியம்ங்கிறது கம்போஸ்டில் கூட போட்டு கொடுக்குறோம், நேரடியாகவும் இந்த மாதிரி கொடுக்குறோம். இந்த முட்டை ஓட்டு தோல், இந்த முட்டை ஓட்டு தோலை எப்படி சிறந்த முறையில் நாம் தயாரித்து எந்த விதமான கிருமி தொற்றுகளும் இல்லாமல் தயார் பண்ணி செடிகளுக்கு எப்படி மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. முட்டை ஓடை சேகரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முதல் ஸ்டெப்பாக நாம் அதை சுத்தப்படுத்தணும். எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா அதை கொதிக்க வச்சு அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள், இவ்வளோ நாளும் சேகரித்து வச்சதில் ஏதாவது கிருமிகள் வந்திருந்தாலுமே கூட அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக நீக்கிடணும். அப்போ தான் நமக்கு இந்த முட்டை ஓட்டு பவுடரை நாம் சேகரித்து வைக்கும் பொழுது எந்த விதமான ஃபங்கஸ் குரோத்தோ அல்லது புழுக்களோ வராமல் இருக்கும். இது பாருங்கள், இது தண்ணி கொதிக்கும் பொழுது அந்த முட்டையில் ஓட்டில் இருந்த அந்த ஆல்புமின், முட்டையோட வெள்ளை கருவெல்லாம் வெந்து அப்படியே மேலே வருது, மேலே மிதந்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் நாம் எடுத்துடலாம். இந்த புரதம் இருந்தாலே கூட பூச்சிகள் எல்லாம் அதிகமாக வரக்கூடும் இதை ஸ்டோரேஜில். அதனால் இந்த வெள்ளை கருவெல்லாம் கம்ப்ளீட்டாக மேலே மிதக்கிறதெல்லாம் எடுத்து நீக்கிடுவோம். நீக்கிட்டு இந்த முட்டை ஓட்டு தோல்களை எடுத்து நாம் இந்த முறத்தில் எடுத்து வச்சுக்குவோம். முறத்தில் எடுத்து தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு வெயிலில் வச்சு 2 நாளைக்கு காய வச்சிடணும்.
நல்லா காஞ்ச முட்டை ஓட்டை இந்த மாதிரி ஒரு அப்பள குழவியை வச்சு நல்லா சின்ன சின்ன பீஸாக உடச்சி விட்டுக்கணும். அப்போ தான் நாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கிட்டு இதை வந்து நாம் ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுக்கணும். இப்படி நல்லா நுணுக்கி எடுத்துக்கிட்டு இதை ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், ஸ்டவ்வை பற்ற வச்சு அதுக்கு மேலே ஒரு பேனை வச்சுட்டு இந்த தட்டில் இருக்கிற முட்டை ஓட்டு தோலை பேனில் கொட்டி நல்லா ப்ரௌனாக ஆகி வர்ற வரைக்கும் வறுக்கணும். வறுத்துட்டு எப்படி வறுக்கணும் பாருங்கள். அப்போ தான் அதில் நல்லா வறுக்கும் பொழுது அது நல்லா ப்ராசஸ் ஆகும், பவுடரும் நல்லா வரும், நீண்ட காலத்துக்கு சேமித்து வைக்க முடியும். ஓரளவுக்கு அதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம். வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடரை இந்த டப்பாவில் எடுத்து வச்சு நேர்த்தியான முறையில் எப்படி முட்டை ஓட்டு தோலை தயாரிக்கிறத பார்த்துட்டோம். அடுத்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது வந்து அரிசி கழுவுன தண்ணி, அரிசி மட்டும் கழுவுன தண்ணி, பருப்பு இல்லை. இந்த தண்ணி என்ன செய்யுது அப்படின்னா இந்த கால்சியம் ப்ராசஸில் 2வது ஸ்டெப்பு, அதாவது கால்சியத்தை கரையாத கால்சியம் கார்பனேட்டை கரையக்கூடிய கால்சியமாக மாற்றணும். அந்த கரையக்கூடிய கால்சியத்துக்கு பேர் வந்து கால்சியம் அசிட்டேட். இந்த கால்சியம் அசிட்டேட் மண்ணில் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நாம் மண்ணுக்கு போடுறோம், என்னென்ன போடுறோம் அப்படின்னு சொன்னால் கம்போஸ்ட் போடுறோம், அழுகின பழங்கள், அப்புறம் இந்த காய்கறிகள், இதில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவோட பேர் வந்து அசிட்டோபாக்டீரியா. அந்த அசிட்டோபாக்டீரியா என்ன செய்யுது அப்படின்னா இந்த இனிப்பு பொருள்களையும் ஆல்கஹால் பொருள்களையும் அசிட்டிக் அமிலமாக மாற்றுது. அதே வேலையை தான் இங்கே அரிசி கழுவுன தண்ணியிலையும் இந்த பாக்டீரியா அரிசி கழுவுன தண்ணியில் நாம் நொதிக்க வைக்கும் பொழுது இதில் இருக்கிற சர்க்கரை பொருள்களை எடுத்துக்கிட்டு இந்த அசிட்டோபாக்டருங்கிற பாக்டீரியா இந்த அரிசி கழுவுன தண்ணியில் முதல்ல எத்தில் ஆல்கஹாலை உண்டாக்கும், அடுத்தது அதில் இருந்துட்டு அசிட்டிக் அமிலத்தை உண்டாக்கும், அசிட்டிக் ஆசிட். இதை புளிக்க வச்சு 2 நாள் தான் ஆகுது. அதனால தான் ஓரளவுக்கு நுண்ணுயிரிகள்லாம் இது மேலே வளர்ந்துருக்கு. 1 வாரம் புளிக்க வைக்கணும். நல்லா புளிக்க வச்சோன்னா நம்ம இந்த மாவு பூச்சியை கொல்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, பழைய சூத்தை புளிக்க வச்சு, அதே சமயம் இந்த அரிசி கழுவுன தண்ணியும் புளிக்க வச்சு, அதே மெத்தடு தான் இங்கே. இந்த அரிசி கழுவுன தண்ணியிலேருந்து அசிட்டோபாக்டர் வளர்ந்து, அந்த பாக்டீரியா வளர்ந்து இந்த அரிசி கழுவுன தண்ணியில் முதல்ல எத்தில் ஆல்கஹாலை உண்டாக்கும், இங்கே உண்டாக்கும், அடுத்தது அசிட்டிக் ஆசிட் உண்டாக்கும். அதனால தான் நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் மண்ணுக்கு அரிசி கழுவுன தண்ணியை புளிக்க வச்சு ஊற்றணும். அப்போ மண்ணில் அசிட்டிக் ஆசிட் சேருது. இப்போ இந்த அசிட்டிக் ஆசிட் சேர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இதை பாருங்கள், இதில் நாம் போட்டிருக்கோம் அசிட்டிக் ஆசிட், அதாவது கால்சியம் அசிட்டேட் எப்படி உண்டாகுது, கால்சியம் கார்பனேட் எப்படி கால்சியம் அசிட்டேட்டாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் வினிகர் அல்லது அசிட்டிக் அமிலம். இந்த வினிகர் தான் அசிட்டிக் ஆசிடோட இன்னொரு பேர் வந்து வினிகர். இந்த வினிகர் வந்து அரிசியிலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய வினிகர். அப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், இந்த நாம் எதுக்கு அரிசி கழுவுன தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. இதிலேருந்து அசிட்டிக் ஆசிட் அல்லது வினிகர் உற்பத்தி செய்யலாம். அடுத்து இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோன்னாக்க, கால்சியம் கார்பனேட்டும், அதாவது முட்டைத்தோலில் இருக்கிறதோ சுண்ணாம்பில் இருக்கிறதோ கால்சியம் கார்பனேட்
அசிட்டிக் அமிலமும் சேர்ந்து நியூட்ரலைசேஷனுங்கிற ரியாக்ஷன் நடக்குது. அது சமன்படுத்துதல். அப்படி சமன்படுத்துகிறப்போ எந்த விதமான மூலக்கூறுகளும் கூடுறதோ குறையிறதோ கிடையாது. இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் வேறு பொருளாக மாறும். நியூட்ரலைசேஷனில் ஒரு சால்ட்டு தோன்றும், உப்பும் கார்பன் டை ஆக்சைடு தண்ணி. இப்போ இந்த நியூட்ரலைசேஷன்னால் நமக்கு கால்சியம் அசிட்டேட் இவ்வளவு ரியாக்ஷனும் மண்ணிலே நடக்குது. இந்த கால்சியம் அசிட்டேட்டும் கார்பன் டை ஆக்சைடும் அடுத்து நீர் இங்கே கிடைக்கிது. இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கைக்கு உபயோகமாகும். இந்த தண்ணியும் செடிகளுக்கு மண்ணில் அப்படியே இருக்கும். இந்த கால்சியம் அசிட்டேட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் கால்சியம் எத்தோனேட். அதாவது எத்தில் ஆல்கஹாலிருந்து தான் அசிட்டிக் ஆசிட் உண்டாகுது. அந்த அசிட்டிக் ஆசிட் கால்சியத்தோடு சேருது. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அசிட்டேட்டுக்கு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து கொஞ்சம் ஹைட்ரஜன் வெளியே போயிடும். இந்த கால்சியம் அசிட்டேட் நீரில் கரையும். ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இது நீரில் கரையும். உடனே செடிகள் ஏற்கும். உடனே செடிகளுக்கு கொடுக்கலாம். இதை நான் சொல்லலை, வேளாண் விஞ்ஞானிகள் இதை சொல்லியிருக்காங்க, வேளாண் அறிவியலாரும் சொல்லியிருக்காங்க. பல்வேறு விதமான ரெஃபரன்சஸ்க்கு பிறகு தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கால்சியம் அசிட்டேட் உடனே செடிகளுக்கு நாம் கொடுக்கலாம். ஆனால் இந்த கால்சியம் கார்பனேட் நீரில் கரையாது. நாம் எல்லாம் வச்சுட்டு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா கால்சியத்துக்காக, அது எதுவுமே நீரில் கரையாது. ஆனால் நாம் மண்ணில் கொடுக்கும் பொழுது அதை கொடுக்குறோம், அது வீணாக போகிறது கிடையாது. அப்போதைக்கு அந்த பருவத்துக்கு நாம் கொடுக்குற செடிகளுக்கு அது நம்ம கால்சியம் கார்பனேட்டை கால்சியம் அசிட்டேட்டாக மாற்றாது. மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அதை மாற்றுறதுக்கு கொடுக்க 6 மாத காலமாகும் அப்படின்னு வேளாண் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யலாம் நாம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், நமக்கு இம்மீடியட்டாக கால்சியம் அசிட்டேட் செடிகளுக்கு வேணும்னா வினிகரை கடையில் வாங்கி அதில் கரைச்சி ஊற்றலாம். நம்ம முட்டைத்தோலையோ சுண்ணாம்பு பாட்டில் இருக்கிறதையோ சாக்பீஸையோ கரைச்சி நாம் அந்த வினிகரில் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா இந்த வினிகரை நாம் வீட்டிலையே தயார் பண்ணிக்கலாம். ரொம்ப இந்த வினிகரை வீட்டிலையே தயார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன செய்யணுமோ அதை இங்கே நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு ட்ரையல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குக்கரில் வச்ச சாதத்தை நான் பிசு பிசுப்பாக எடுத்து அதில் இந்த கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருக்கேன். இதில் பூஞ்சைகள் வளரும். இந்த பூஞ்சைகள் இந்த சாதத்தை நொதிக்க செய்யும். அப்படி நொதிக்கும் பொழுது இதில் இருந்துட்டு ஒரு திரவமான பொருள் வரும். ஒரு 7 நாள் அல்லது 10 நாளில் இதை ஒரு இருட்டான அறையில் வச்சுருக்கணும், கூலாக இருக்கிற இடத்துல. அதிலேருந்து வர்ற திரவத்தை எடுத்து, அதுதான் ஸ்டார்டர் அல்லது கோஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து நாம் மறுபடியும் சாதம் வடித்து அதை குக்கரில் வச்சு பச்சரிசியை அதில் இந்த கோஜியை ஊற்றி, இதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த கோஜியை ஊற்றி, அல்லது நாம் ரைஸ் ஒயின் அல்லது ரைஸ் பேர் அது கிடச்சிதுன்னா அதையும் ஊற்றி, இதில் வர்றதையே ரைஸ் பேர்னு தான் சொல்கிறாங்க. அதை ஒரு 2 அவுன்ஸுக்கு ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கண்டெய்னருக்கு பாட்டிலுக்கு கண்ணாடி பாட்டிலுக்கு அடியில் நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் நல்லா சுத்தமான தண்ணி வெது வெதுப்பான லூக்வார்ம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க 6 நாளில் அதுக்கு மேலே இருக்கிற தண்ணியை நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆல்கஹால் வாடை அடிச்சதுன்னா மறுபடியும் மூடி வச்சிடணும். அப்போ தான் எத்தில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகியிருக்குன்னு அர்த்தம். மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 10 நாள் கழித்து எடுத்து பார்த்தோன்னா ஆல்கஹால் வாடை போய் ஆசிட் வாடை அப்படியே மூக்க துளைக்கிற மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னால் அதில் அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த அசிட்டிக் ஆசிட் ஒன்றும் செய்யாதா அப்படின்னா ஒன்றும் செய்யாது. இயல்பிலேயே நாம் தயாரிக்கிற இந்த மாதிரி கரைசலில் அசிட்டிக் ஆசிட் 4%-6% தான் இருக்கும். இந்த அசிட்டிக் ஆசிடை நாம் எடுத்து உபயோகிச்சுக்கலாம். இந்த கால்சியம் கார்பனேட் பொருள்களை கரைக்கிறதுக்காக உபயோகிச்சுக்கலாம்.
அடுத்து வந்துட்டு பார்த்தோன்னா இதில் எவ்வளோ அசிடிட்டி pH இருக்கும்னா 2.5 to 3 இருக்கும். அது கரைக்கக்கூடிய தன்மையே உடையதாக தான் இருக்கும். இப்போ இன்னும் ஒரு 15 நாள்லேயும் இதில் வந்துட்டு ஆசிட் ஸ்மெல் வரலைன்னா அப்படியே போட்டு மூடி வச்சுருக்கலாம். சில சமயம் 6 மாதம் வரைக்கும் கூட அந்த ஆசிட் ஃபார்மேஷன் இருக்கும். ஆக நாம் வந்துட்டு உடனடியாக வேணும்னா இந்த மாதிரி தயார் பண்ணி, அதாவது அசிட்டிக் அமிலம் தயார் பண்ணி அரிசியிலிருந்தோ அரிசி கழுவுன தண்ணியிலிருந்தோ தயார் பண்ணி உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா மண்ணில் நாம் இந்த கால்சியமோ அதாவது முட்டைத்தோல் பவுடரோ வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்போ சாக்பீஸ் கட்டியோ மண்ணுக்கு போட்டுட்டு இந்த மாதிரி நாம் தயார் பண்ணுற பாருங்க அரிசி கழுவின தண்ணியை புளிக்க வச்சு அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறை மறந்துடாமல் ஊற்றிக்கிட்டு இருந்தோன்னா இயல்பிலேயே மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் 6 மாதம் இல்லைன்னாலும் கொஞ்சம் சீக்கிரம் கிராஜுவலாக நாம் இதிலேருந்து அந்த அசிட்டிக் ஆசிடை சேர்க்கறதுனால கிராஜுவலாக இந்த கால்சியம் கார்பனேட்டை கால்சியம் அசிட்டேட்டாக மாற்றி கொடுக்கும். இதை பார்த்தீங்கன்னாக்க இது வந்து கம்போஸ்ட்டில் நாம் போட்ட முட்டைத்தோல். இது போட்டு ஒரு 3 மாதம் ஆக போகுது. நல்லா பெர்ஃபெக்டாக கம்போஸ்ட் ஆகிருச்சு. மற்ற பொருள்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக தெரியும். ஆனால் இந்த முட்டைத்தோல் மட்டுமே இன்னும் மக்கவே ஆரம்பிக்கலை, அப்படியே இருக்குது. அதனால் 3 மாதம் ஆனாலுமே கூட இதை செடிகளால் எடுத்துக்க முடியாது. இப்படி நாம் நல்லா நுணுக்கி போட்டோம்னாலுமே கூட அது அப்படியே தான் அங்கே இருக்கும். மண்ணில் இருக்கிற மைக்ரோப்ஸு அதை மாற்றி கொடுக்கணுன்னா 6 மாதம் ஆகும். அதனால் நாம் அந்த ரியாக்ஷனை தூண்டி விடுறதுக்காக ஒன்று வந்து காசு போனாலும் பரவாயில்லன்னு ரைஸ் வினிகரோ அல்லது ஆப்பிள் சிடார் வினிகரோ வாங்கி இந்த கால்சியத்தை கரைச்சி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உபாயங்களில் நாம் வீட்டிலையே அரிசியை நொதிக்க வச்சு ஓரளவுக்கு நொதிக்க வச்சு அதிலேருந்து ஓரளவுக்கு அமிலத்தை எடுத்து நாம் அப்படி செய்து கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. எங்கள் ஊரில் அடிக்கடி இந்த விதை கண்காட்சிகள் நடக்கிறதுனால நிறையா நண்பர்கள் வந்து கேட்குறாங்க, எங்கள் ஊருக்கு எப்போ வருவாங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி தினகரன் பேப்பரோட வந்த அடிஷ்னல் புக்கு விவசாயின்னு, தினகரன் விவசாயி. இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தான் தினகரன் பேப்பரோட சேர்ந்து வரும். அதுக்கு பின் அட்டையில் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊரில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், வேளாண் அரங்கம். அப்படி பார்க்கும் பொழுது சேலத்தில் வந்துட்டு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி விவசாய பொருட்கள் கண்காட்சி நடக்குது. தொடர்புக்கு 9965262373 தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி திருச்செங்கோட்டில் வந்துட்டு செப்டம்பர் 20ஆம் தேதி விவசாய கண்காட்சி நடக்குது. அங்கே அவங்களோட தொடர்புக்கு 9566712939 தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே. போய் கட்டாயம் அதை பாருங்கள். இப்போ மாடிக்கு வந்தாச்சு. இப்போதைக்கு நாம் வந்து பழைய முறையிலேயே கொடுப்போம். இந்த மண்ணை கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பவுடரை இப்படி போட்டு மண்ணை வச்சு மூடி வச்சிடலாம். அடுத்து இந்த அரிசி கழுவின தண்ணி அதை ஊற்றி விட்டுருவோம். அதே மாதிரி எல்லா செடிகளுக்கும் கொடுத்துடலாம். வேருக்கு ரொம்ப பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் தூரத்தில் இந்த முட்டை ஓட்டு பவுடரை போட்டு மண்ணை போட்டு மூடிடலாம். மூடிட்டு இந்த அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி விட்ருவோம். இது மாதிரி இங்கே இருக்க எல்லா தக்காளி செடிகளுக்கும், ஷேட் நட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா தக்காளி செடிகள், அடுத்து கத்திரிக்காய் செடிகள், கத்திரிக்காய் கூட சில சமயம் அடிபாகத்தில் அழுகி போகும் தக்காளி மாதிரியே. அதனால் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.